தங்களது கிராமத்தை வறட்சியிலிருந்து மீட்டெடுக்க களத்தில் இறங்கி வேலை செய்து வருகின்றனர் பட்டதாரி இளைஞர்கள். அப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இணையும் கரங்கள் என்ற அமைப்பை தொடங்கியுள்ள மணப்பாறையை அடுத்த ஒந்தாம்பட்டி கிராம இளைஞர்கள் வறட்சியை வென்றெடுப்பது, மரம் நடுவதின் அவசியம் குறித்து கிராம மக்களிடையே பல வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். தங்கச்சம்பா எழல நல்விடையும் எழல தன்ன எழல நானே நானே முத்துச்சம்பா எழல நெல்லு குத்தி சொந்தத்தில எழல விளக்கேத்திடும் எழல நாடு செலுத்திடவே அதான் இங்க நல்ல மழை வரணும், ஊரு செலுத்திடவே அதான் இங்க உள்ள மழை வரணும். நல்ல மழை பார்த்து அதான் இங்க 4 வருஷமாச்சு, நல்ல மழை பார்த்து அதான் இங்க 4 வருஷமாச்சு. நல்ல மழை பார்த்து எங்களுக்கு கண்ணு பூத்து போச்சு. மரம் நடுதலின் அவசியத்தை பள்ளி மாணவர்களுக்கு கற்பிக்கும் இந்த இளைஞர்கள் வீட்டுக்கு ஒரு மரத்தை கொடுத்து அதை உரிய வகையில் வளர்த்து பராமரிக்கும்படி கிராம மக்களை அறிவுறுத்துகின்றனர். மாலையில் குழந்தைகளை வச்சு அந்த விளையாட்டு போட்டி, அடுத்து இந்த மரங்கள்லாம் நடறதுக்கான விழிப்புணர்ச்சி நாடகம், இது மாதிரி டான்ஸு கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சு விழிப்புணர்வு வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் நமக்குள்ள நம்ம தேசத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம்னு சொல்லி நட்டு அவங்கவுங்க மென்மேலும் வளர வைக்கணும். கிராமத்தில் பசுமையுடன் கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்த பொறியியல் மாணவர்கள் ஒருங்கிணைந்து கிராம மக்களை வழிநடத்துவதாக கூறுகிறார் மரம் நடும் பணியில் ஈடுபட்டுள்ள கல்லூரி மாணவர் கௌதம். எங்கள் ஊரில் ஒரு 20 இன்ஜினியர் இருக்கும். இது ஒரு கிராமத்தில் ஒரு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் சேர்ந்து ஒரு கிராமத்தை ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்காக 20 இன்ஜினியர் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு இது. எங்களோட வளர்ச்சியை ஒரு 20 இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் எப்படியும் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லா காலேஜ்லையும் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஊருக்கு ஒரு இன்ஜினியர் எப்படி இருப்பாங்க, அந்த 5 இன்ஜினியர் சேர்ந்து ஒரு ஊரை ஈஸியாக நம்ம வழி நடத்தி கொண்டு போகலாம். கிராமத்தில் பசுமையுடன் கூடிய மாற்றத்தை உருவாக்க கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக சொல்கிறார் இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள சுரேஷ். கண்ணு வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறது இல்லை. இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரங்கள் கொடுத்து அவங்களையே பராமரிக்கவும் வைக்கிறோம். நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம தமிழகம் லெவலில் ஏற்படுத்தும். வறட்சி வந்துவிட்டது என நிவாரணம் கேட்டு அரசை எதிர்நோக்கி காத்திருக்காமல் நம் வீட்டை நாம் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது போல வறட்சியை எதிர்த்து போராடும் இந்த இளைஞர்கள் பிற கிராமங்களுக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் எஸ். காதர் மொய்தீன்.